அக்னீஸ்வரன் எப்படி செய்ய போறாங்க? திமுக அரசு முழுமையா கொடுத்துட முடியுமா? முழுமையா கொடுத்துட முடியுமா தெரியல. ஏன்னா அதிமுக வந்தா கொடுத்துட முடியும், அது கொடுக்க முடியாது. சரி, ஏன்னா இவங்க தேர்தல் வாக்குறுதியை வேணால் சீக்கிரமாக கொடுத்துடலாம். மரியாதைக்குரிய டிவி சோம் சார் சொல்லும்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணாங்க அப்படின்ட்டு. விகாஸ் சிங் அப்படிங்கிறவர் பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணார். அவர் எந்த கட்சியும் சார்ந்தவர் அல்ல. அவர் வழக்கு தாக்கல் பண்ணும்போது அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு சொன்னார், அப்போ அந்த இலவசம் அப்படின்லாம் சொல்லாதெல்லாம், ஒருவேளை நீங்கள் கொடுப்பதா இருந்தால் அதுக்கு காசு இருக்கா இல்லையா, அப்படி ஒருவேளை காசு உங்களால் புரட்ட முடியுமா, வரி வருவாயை அதிகரிப்பீங்களா, அப்படி ஒருவேளை அது இல்லை அப்படின்னா அதை நீங்கள் செய்ய முடியலை அப்படின்னா இது பொய்யான வாக்குறுதி அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை முடக்குவதற்கு பரிந்துரைக்கலாமா என்பதை தேர்தல் ஆணையம் தான் முடிவு சொல்லணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் சொல்லியிருக்கிறாங்க. இது 2013 இலவசங்கள் தொடர்பான வழக்கில். அதற்கு பிறகுதான் விலையில்லா என்ற பெயரை நாம் பயன்படுத்த ஆரம்பித்தோம். அது வரைக்கும் நம்ம இலவசம், அதுக்கு பிறகு விலையில்லா என்று மாற்றி கொண்டோம். சரி, இப்போ இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டால் ஆட்சியாளர்களுக்கு தேவை, அரசியல் கட்சிகளுக்கு தேவை. ஆனால் மக்களுக்கு தேவையா? நம்ம கொடுத்தா வாங்கிக்கிறோம். ஏன்னா நீங்கள் என்ன எங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் என்ன வரிய நிலையில் இருக்கீங்களா, வாடகை வீட்டில் இருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. எங்கள் பேரை சொல்லி நீங்கள் நிறையா சம்பாரிச்சிட்டு வாழ போகிறீங்க, அவ்வளோதானே. இங்கே நடைமுறைக்கு வரும்போது பாருங்க, அரசாங்க பணத்தை கொடுப்பதற்கு மகளிர் உரிமை தொகை இல்லை, கலைஞர் உரிமை மகளிர் தொகை. அப்போ இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, திருச்சியில் மாநாட்டில் தான் திமுக சார்பாக திமுகவினுடைய தலைவரை தான் பேசினாங்க, சமூக நீதிக்கு அடிப்படையில் தான் இதெல்லாம் வருது. அப்படி வருது அப்படின்னா அங்கே அனைவருக்கும் சொல்லிட்டோம். ஆனால் ஆட்சி வந்ததற்கு பிறகு அது 5 வருஷம்னு சொன்னோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதில் கடைசியாக 1.5 வருஷம் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதில் 7000 கோடி ஒதுக்குனதுக்கு பிறகு ஒரு அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டும் என்கிற நோக்கம் இல்லை. ஆனால் வாக்குகளை அறுவடை செய்ததற்கு பிறகு என்ன கேட்க போகிறாங்க, இவ்வளவு நாளாக ஏன் விட்டுட்டீங்க சார்? தமிழ்நாட்டில் எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு நிகழ்வை கோபாலகிருஷ்ணன் சார் மூலம் இந்த அரசாங்கத்துக்கு சொல்கிறேன், அடுத்து வர அரசாங்கத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 2011 கணக்கெடுப்பின்படி 7,22,00,000 பேர் இருக்கிறாங்க சார். 2021 நம்ம கணக்கெடுப்பே எடுக்கலை. ஆனால் ஒட்டுமொத்த குடும்ப அட்டைகள் தமிழ்நாட்டில் 2,23,00,000. ஆனால் தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம் கொடுத்திருக்கிறது 1,60,00,000 பேருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. சரி, எத்தனை பேர்ப்பா அங்கே வந்து அதை விண்ணப்பித்தாங்க அப்படின்னா அது அதிகம். ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்மணி என்றே வைத்துக்கொள்ளுங்க, ஒரு தாய்மார் தான் இருக்கிறாருங்கன்னே வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்க 2,23,00,000 பேருக்கு இல்லவா நீங்க கொடுத்துருக்கணும் சார். நம்ம இடத்துல நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இன்னும் கொஞ்ச நாள் போனால் நம்ம விவாதம் இங்கே நடக்காது, விண்வெளிகள் தான் போய் நடத்திருக்கல இறங்கிடுவோம். ஆகவே பேரு பெரிய பேரா இருக்கிறது. தமிழ்நாட்டில் எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள், எத்தனை 3ஆம் பாலினத்தவர் என்கிற கணக்கே நம்மிடம் இல்லை சார். வேதனை அல்ல, ஆனா கணக்கு இல்லை. அதனால இப்ப வரக்கூடிய தேர்தல் 2021 தானே சொன்னோம் நாங்க 1000 ரூபாய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னா அதுல பெண்களுக்கு தகுதியை வேற தீர்மானிச்சுட்டாங்க. ஆமா, தகுதியை ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. அதத்தான் ஏன் தெரியுமா, அந்த ரிலாக்ஸ் பண்ணது ஏன் தெரியுமா, அப்புறம் ஏன் அந்த தகுதியை போட்டீங்க? அப்ப நீங்க ரிலாக்ஸ் பண்ணுவீங்க, அப்புறம் ஒரு ரூல் போடுவீங்க, அப்ப தேர்தல் வரப்போதுன்னா அதை ரிலாக்ஸ் பண்ணிடுவீங்க. ஆகவே அனைவருக்கும் கல்வி என்பது ஒரு மகத்தான உண்மை. ஒன்று, இந்தியாவை பொறுத்தளவில் மக்கள் தொகையை குறைக்கணும், அல்லது அந்த மக்கள் தொகைக்கு ஏற்றாற் போல உணவு உற்பத்தியை பெருக்கணும். HDR ரிப்போர்ட் என்ன சார், ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் என்ன சார், உலக நாடுகளே அதை ஒப்பிட்டு பார்க்கிற போது கல்வி, அதிக ஆயுள் வாழ்வது, இன்னொன்னு ஆரோக்கியமா இருக்கணும். ஆனா இப்ப தேர்தல்ல வெற்றி பெறது அதோட முக்கியம் சார். அப்ப இதெல்லாம் முக்கியம் இல்ல, அப்ப இதெல்லாம் நீங்க விட்டுருவீங்க. அப்ப நம்மகிட்ட புள்ளி விவரமும் இருக்காது, இந்த 3 இருக்காது, மனிதவள மேம்பாட்டுக்கு கீழே இருக்கிற 3 இருக்காது. ஆனா நான் வெற்றி பெற வேண்டும், அதற்காக இந்த மாசம் என்ன சொல்றாங்க, 17ஆம் தேதி
நாங்க ஒரு முகாம் வச்சிருக்கிறோம், நீங்க விவரமாயிடக்கூடாது, அந்த ஆசையை நீங்க குறைச்சிடக்கூடாது, நீங்கள் ஆசைப்படுவதுதான் எங்களுக்கு அது மூலதனம் அப்படின்னு யார் நினைக்கிறாங்க? ஆளுகிற அரசாங்கம் நினைக்குது, இப்ப நினைக்குது. அடுத்த அரசாங்கம் வரும்போது அதை பத்தி பேசுவோம். ஆனால் இந்த அரசாங்கம் நாங்க காசு தர்றோம், விடுபட்ட பெண்கள் எல்லாம் வாங்கல் அப்படின்னு சொல்றீங்களே. இப்படித்தான் நீங்க சொன்னீங்க. 5 சவரன் நகை போய் கூட்டுறவு சங்கத்துல வைங்க, நம்ம தலைவர் வரப்போறாரு, மாண்புமிகு துணை முதலமைச்சர் சொன்னாங்க, வந்த உடனே நீங்க எல்லாத்தையும் மீட்டுக்கலாம். இல்ல இதெல்லாம் யோசிப்பாங்க, மக்கள் யோசிப்பாங்கல்ல. மக்கள் யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் நீங்க அப்ளை பண்ணுங்கன்றாங்க. அந்த கனவுலயே தேர்தல் வந்துடும். அந்த சூட்லயே வெற்றி பெற்றுட்டா அடுத்து வந்து அவ்வளவு காசு இல்லை. அக்னீஸ்வரன், இப்போ இந்த 1000 ரூபாவே முழுமையா கொடுக்க முடியாத ஒரு சிக்கல்ல தமிழ்நாடு அரசு இருக்கும்போது 1500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எதை வச்சுட்டு சொல்றாரு? தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் நிதி நிலவரம் அவருக்கு தெரியாதா? நிதி நிலவரம் தெரியும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு எடுத்தாலும் இந்த மாசம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க. இதை சொல்லித்தானே அவங்களும் ஜெயிக்கிறாங்க. வெற்றி பெற்றவர்கள் எது செஞ்சாலும் அதைத்தானே தோல்வியுற்றவர்கள் பின்பற்றுவார்கள். இதுதானே நியாயமும் கூட. ஆகவே அதன் அடிப்படையில் சொல்லுகிறார். ஆனால் அதற்குரிய கருவூலம் நம்மகிட்ட இருக்குதா? ஏற்கனவே 1.5 வருஷம் தான் கொடுத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 9.4 லட்சம் கோடி கடன் இருக்குது. சார், எந்த விலைவாசியாவது குறைஞ்சிருக்குதா? நம்மளால குறைக்க முடியும் நினைக்கிறீங்க? குறைக்கவே முடியாது. வரிய பூரா ஏத்திட்டோம், கடனையும் நிறைய வாங்கிட்டோம். மீண்டும் உங்களுக்கு நான் 1000 ரூபாய் தருவேன்னா சாத்தியப்படாத ஒன்று. அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே சாத்தியப்படலைன்னா அடுத்து வரக்கூடியவர்களுக்கு 1500 எப்படி சாத்தியம்? அப்படிதான் நீங்க பார்க்கணும். ஆக இந்த 1000 ரூபாய் கொடுப்பதனால, அதே மாதிரி இலவசமா போக்குவரத்து நீங்க கொடுக்கறதுனால நாம் வெற்றி பெறலாம் என்று நினைத்தால், இதை விட ஒரு அரசாங்கத்தை நீச்சல் தெரிஞ்சவனை கூட கல்ல கட்டி கடல்ல போடுறதுக்கு சமம் இது. நீங்கள் இலவசம் இலவசம் என்கிற மனப்பான்மையை கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்க இந்த 1000 ரூபாய் எப்போ வரும், இந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணலாம், கரெக்ட், இந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணலாம்னு அவங்கள சிந்திக்க வைக்கிறீங்களே ஒழிய, அது வருமானத்தை அவங்களை பெருக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே. ஒரு கரவமான ரெண்டு கட்சிகளும் அப்படி செய்யலைன்னா புதிய வாக்காளர்கள் இன்னொரு கட்சி பக்கம் போயிருவாங்கல்ல, புதிதாக வரக்கூடிய கட்சி பக்கம் போயிருவாங்கல்ல. 2 பேரும் எங்களை ஏமாத்துறீங்க, இலவசங்கள் கொடுத்து ஏமாத்துறீங்க அப்படிங்கிற ஒரு பார்வை மக்களுக்கு இருக்காதா? புது சிந்தனை வரும்ல. நான் இப்படி யோசிப்பேன், நீங்க நம்ம எல்லாத்தையும் அரசியல் கட்சி மேலேயே போட்டு சாத்தக்கூடாது. எனக்கு இலவசமே வேண்டாம்னு சொல்லி எத்தனை விண்ணப்பங்கள் வந்துச்சு சொல்லுங்க. நீ என்னப்பா எனக்கு மாசம் 1000 ரூபாய் காசு கொடுக்கறது, அந்த 1000 ரூபாய் கூட எங்களால சம்பாதிக்க முடியல, வேணாம்ப்பா, எங்க வீட்டு பக்கமே வராதப்பா அப்படின்னு எத்தனை பேர் சுயமரியாதை, தந்தை பெரியாரை சுயமரியாதை பேசக்கூடிய நாம் எத்தனை பேர் இப்படி வேணான்னு சொல்றாங்க சொல்லுங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு, நீ இதை கொடுத்துட்டு நீ நிறைய சம்பாதிக்க போற, 300 கோடியில வீடு, 200 கோடியில வீடுன்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வாட்சே 1 கோடி ரூபாயா. அப்படி இருக்கிற போது இந்த திட்டங்கள் எல்லாம் கணக்கு காட்டுவதற்கு வேண்டுமானால் நல்லா இருக்கலாம், ஆனா நடைமுறைக்கு அது ஒத்து வராது. அப்படிதான் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசு இதுவரைக்கும் திமுக ஆட்சி அப்படிங்கிறதுனால நிதியை முழுமையா கொடுக்காம இருக்காங்க, அதிமுக ஆட்சி வந்துருச்சு, அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னா நிதியை ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கிற தைரியத்துல இபிஎஸ் இதை சொல்றாரா? அரசாங்கம் இதெல்லாம் அப்படி அனுமானம் எல்லாம் கிடையாது சார். ஏன்னா மத்திய அரசோடு யாரெல்லாம் இணைப்பா இருக்காங்க, பாஜகவோடு யாரெல்லாம் கூட்டணியில இருக்காங்க, அவங்களுக்கான அந்த மாநிலம் சுபீஷமாக இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் இங்க தமிழ்நாட்டில் இருக்கு. அது அரசியல் கணக்கு, அது நமக்கு அது தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமியோட கணக்கை நம்ம புரியணும்ல. கணக்கு ஓகே தான். அந்த கணக்குல அவர் 1500 ரூபாய் இன்னும் 500 ரூபாய் ஏற்றி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ என்னமோ. அதுக்கு தமிழ்நாட்டினுடைய நிதி பகிர்மானம் என்பது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இப்ப சார் சோமு சார் சொல்லும்போது என்ன சொல்றாங்க, சென்னை மாநில கல்லூரி இந்தியாவிலே ஆரம்பிக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம். பகிர்மானம்னா மத்திய அரசு கொடுக்கிற நிதி பகிர்மானம் மோசமா இருக்குங்கிறீங்களா? மாநில அரசு எல்லா வரையும் உயர்த்துறீங்கல்ல, உலக வங்கியில கடன் வாங்குறீங்கல்ல, அப்படி அதுக்குள்ளே நம்ம நடத்த முடியலன்னு சொன்னா அதனுடைய நிலைப்பாடு என்ன? அப்போ இவங்க 1000, அவங்க 1500னா அடுத்து தாவேகா சொல்லும் நான் ஆட்சிக்கு வந்தால் 2000 தருவேன்னுவாரு. நம்ம இவர் இருக்காருல்ல, நம்ம நாம் தமிழர் கட்சியின் சீமான், நான் 5000 தருவேன்னுவாரு. ஏன்னா அவர் ஆட்சிக்கே வர மாட்டாருன்னு அவருக்கே தெரியும் வச்சுக்கோங்களேன். அதனால அவர் 5000ன்றுவாரு. ஆக இது முக்கியம் சொல்ல முடியாது சார். நீங்க சார் அப்படி கிடையாது சார், வர மாட்டாருன்னு யாரையும் சார்
சார் நான் என்ன கேட்கிறேன், தேர்தல் அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க. அரசாங்கம் என்பது சொல்லுகிற போது, அரசாங்கம்ன்ற போது எங்க வீட்டு படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குமா? 20,000 சம்பளம் வாங்கிட்டாங்கன்னா அவங்க 1000 ரூபாய் ஏன் சார் எதிர்பார்க்க போறாங்க? ஆகவே இந்த இலவசம் அப்படிங்கிறது நீங்க பொருளா கொடுங்க, அல்லது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. அப்ப இந்த ஆடு மாடு கறவை திட்டம் அதை கொடுங்க, அதெல்லாம் அவங்க அது பல்லுயிர் பெருக்கம், அதனால வருமானம் கூடும். இதை இபிஎஸ்க்கும் சொல்றீங்க சார். அதனால தான் சார் அவர் சேலம் தலைவாசல கால்நடை பூங்கா ஆரம்பிச்சாரு. ஆனா நீங்க அதை திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை ஓகே பண்ணிச்சா? ஏன்? திமுக அதிமுகவுக்கு நல்ல பேர் போயிடும். அவர் 7.5 நடைமுறைப்படுத்தினாரு. நீங்க ஒரு 10% உங்களால கொண்டு வர முடிஞ்சா? ஏன் இல்ல, அவர் ஆரம்பிச்சு வச்சதே இவர் கொஞ்சம் கூட்டி அப்படின்னு பேர் வந்துடும். ஆகவே இவர்களை பொறுத்தளவில் இந்த அரசு அந்த அரசு என்பதை காட்டிலும் இளைஞர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக வருந்தத்தக்க செய்தி, எல்லாருமே சமூக வலைதளங்கள் 2 இதுல எல்லா போதை கலாச்சாரம் பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் மறந்துடுவாங்களா? அந்த போதை கலாச்சாரம், காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய என்கவுண்டர்ஸ், இதெல்லாம் மறக்கிறதுக்கு இந்த உரிமை தொகை ஒரு வாய்ப்பா இருக்குமா? இது மாதிரியான நிறைய திட்டங்கள் அவங்க வச்சிருக்காங்க. ஆனா அதிமுக இதெல்லாம் எடுத்திருக்கணும். அதை எடுக்காம திமுக எதை ஃபாலோ பண்ணுதோ அந்த உரிமை தொகையை தான் அதிமுக எடுக்குது அப்படின்னா நீங்களும் அந்த பார்வைக்குள்ள போறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இபிஎஸ் மேல வரும்ல? இல்ல, அது அரசியல் கட்சிகள் அவங்கவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் வளைஞ்சு கொடுப்பாங்க சார். அது முக்கியம் இல்ல சார். நான் கேட்பது 2 தான். எனக்கு என்னன்னா 2 பேரும் குற்றச்சாட்டை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறதுக்கு இல்ல, இலவசங்களை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க முடிவு பண்ணிட்டாங்க. குற்றச்சாட்டுன்றது விடுங்க சார். ஒரு அரசியல் கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அவங்க நிலைப்பாடே விட்டுருவோம். ஆனால் இந்த 2 முன்னாள் முதலமைச்சரும் இன்னாள் முதலமைச்சரும் அடியேன் வைக்கக்கூடிய முதல் கேள்வி, தமிழ்நாட்டில் எத்தனை பெண்கள் ஒரு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு சொல்றீங்கல்ல, நம்மகிட்ட உங்கள்கிட்ட புள்ளி விவரம் இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? சென்சஸ் மத்திய அரசு எடுக்கணும். ஏன் உங்களால மாநில அரசு எடுக்க முடியல? அப்ப நம்மகிட்ட புள்ளி விவரமும் இல்ல, அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பணமும் இல்ல. ஆனா நாங்க திரும்ப திரும்ப அதையே நாங்க சொல்லிட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு மூளை செலவை செய்யக்கூடிய ஒரு திட்டமா தான் நான் பாக்குறேன்.